ஒரே போடு. கனிமொழி கேட்ட கேள்வி சுளீர் பதிலடி கொடுத்த மத்திய அமைச்சர். இது கூட தெரியாமலா நிதி கேட்கிறீங்க? இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை லோக்சபா தேர்தல் வந்ததன் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் மட்டும் தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக பொறுப்பேற்று உள்ளது. இதன் காரணமாக முழு பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த மாதம் ஜூலை 23 அன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். ஆனால் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயரை குறிப்பிட்டு மத்திய அரசு எந்த திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. தமிழ்நாடு தமிழ் என எங்குமே இல்லை, அது இல்லை இது இல்லை என கூச்சலிட்டார்கள். தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது சில தொகுதிகளுக்கு சிறப்பு மேம்பாட்டு நிதி ஒதுக்கப்படும். அந்த மாவட்டம் தொகுதி வளர்ச்சிக்காக அந்த சிறப்பு திட்ட நிதி வழங்கப்படும். அதுபோல்தான் மத்திய பட்ஜெட்டும் சில மாநிலங்களுக்கு சிறப்பு திட்ட நிதி ஒதுக்கப்படும். அதனால் மற்ற மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்ற அர்த்தம் இல்லை. இது கூட புரியாமல் தமிழகம் என்ற பெயர் இல்லை என கூச்சலிட்டு வருகிறார்கள் தமிழக எம்பிக்கள். 2004 முதல் 2014 வரை ஆட்சி புரிந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியான அரசு மத்தியில் 10 முறை தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 6 முறை தமிழகம் என்ற பெயர் இல்லாமல் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தூத்துக்குடி எம்பி கனிமொழி கோவை மதுரை மெட்ரோ ரயில் பணிகள் குறித்தும் அதற்கு நிதி ஒதுக்கப்படுவது குறித்தும் கேள்வி கேட்டிருந்தார். இந்த கேள்விக்கு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் டொகான் சாஹூ எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் அவர் கூறியுள்ளதாவது: மெட்ரோ ரயில் கொள்கை என்று ஒன்று உள்ளது. இந்த கொள்கையின்படி எந்த ஒரு நகரத்திலும் மெட்ரோ ரயில் அமைக்கப்பட வேண்டுமென்றாலும் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதாவது விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய வேண்டும். அந்த விரிவான திட்ட அறிக்கையோடு சேர்த்து திட்டமிடப்படும் வழித்தடத்தை ஒட்டி அமைந்த வேறு சில சிறு வழித்தடங்களையும் உள்ளடக்கி ஒருங்கிணைந்த இயக்க திட்டமான சிஎம்பியும் அளிக்க வேண்டும். இன்னொன்று, அந்த குறிப்பிட்ட வழித்தடம் பொருத்தமாக இல்லை என்றாலோ அல்லது பல்வேறு காரணங்களால் அது கைவிடப்படும் சூழ்நிலை உருவானாலோ அதற்கு மாற்றாக வேறொரு புதிய வழித்தடத்திற்கு ஆய்வு அறிக்கை அளிக்க வேண்டும். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையோடு சேர்த்து இந்த 2 அறிக்கைகளையும் மெட்ரோ ரயில் கொள்கையின்படி மத்திய அரசிடம் சமர்ப்பித்திருக்க வேண்டும். ஆனால் தமிழக அரசோ விரிவான திட்ட அறிக்கை மட்டும்தான் சமர்ப்பித்துள்ளது. அதன் காரணமாக மதுரை மற்றும் கோவை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்படாமல் இருக்கிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு திட்டத்தை கேட்டு பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும். ஆனால் ஒரு திட்டத்திற்கான ஒப்புதலை பெறுவதற்கு முறையான வழிமுறைகளை கூட கடைபிடிக்காமல் மத்திய அரசுக்கு அறிக்கையை தமிழக அரசு சமர்ப்பித்துள்ளதா என்ற கேள்வி எழுகிறது. இது கூட தெரியாமல் மாநில அரசிடம் கேட்க வேண்டிய கேள்வியை மத்திய அரசிடம் கேட்டுள்ளார் கனிமொழி. ஆளும் திமுக அரசின் மேல் குற்றம் சொன்னால் உடனே பழியை மத்திய அரசின் மேல் போட்டு விடுவார்கள். அதேபோல எல்லா திட்டங்களுக்கும் நிதி வேண்டும் என்று கேட்பார்கள். ஆனால் இதற்கு முன்பு திட்டங்களுக்கு கொடுத்த பணம் என்னானது என்று மத்திய அரசு கேட்டால் கணக்கு தர மாட்டார்கள். கைகாட்ட மேலே ஒருத்தன் இருக்கிறான் என்பதனால் எல்லாவற்றிற்கும் மேலே கைகாட்டுவதுதான் திராவிட மாடல் என நெட்டிசன்கள் கூறி வருகிறார்கள். போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.